ஹாய் கைஸ். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. கீபோர்ட்ல டைப் பண்றப்ப தான் பார்த்தேன். இந்த எஃப் அண்ட் ஜே கீஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பம்ப்ஸ் இருக்கு. அது ஏன் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இன்னைக்கு தான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ அந்த எஃப் அண்ட் ஜே கீஸ்ல இருக்கிற பம்ப்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் கீஸ் இல்லன்னா கைட் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு. நமக்கு ஃபாஸ்ட்டான டைப்பிஸ்ட்டுக்கு எல்லாருமே எங்கெங்க கீஸ் இருக்குங்கிறத பார்க்காமலே டைப் பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம அப்படி கிடையாது. பார்த்து பார்த்து தான் டைப் பண்ணுவோம். இன்க்ளூடிங் நானே பார்த்து தான் டைப் பண்ணேன். இந்த எஃப் அண்ட் ஜிஏ கீஸ்ல மட்டும் இந்த ஏன் பம்ப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வேற வேரியஸ் லெட்டர்ஸ்ல போய் டைப் பண்ணிட்டு வெளிய வரப்போ, அவங்களுக்கான அந்த ஹோம் பொசிஷன்ல வைக்கிறதுக்கு எஃப் அண்ட் ஜே கீஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்குமா. ஸோ நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஸோ இந்த ஒரு ஒரு கீபோர்ட் ரெடி பண்றப்போ, பிளாஸ்டிக் மோல்ட்ல இருந்து ரெடி பண்ணி கடைசியா ஒரு முடிக்கிறப்போ ஒரு மோல்டோட வச்சு முடிப்பாங்களோ, அந்த மாரி நினைச்சேன். பட் ஆனா இந்த எஃப் அண்ட் ஜே கீஸ்ல வைக்கிறப்போ, அவங்களுக்கு இந்த குவாரிட்டி கீபோர்ட் டைப்ல இந்த QWERT இது ஒரு பொசிஷனும், UIOP அந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸை செப்பரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த 2 கீஸுமே கைட் பண்றதுக்காக இருக்கிறதுங்கிறத சொல்றாங்க.